Taste the Daily. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மீண்டும் மலர். மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அதிமுக தேர்தல் அறிக்கை இருக்கும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவாதம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறுகின்ற அளவிற்கு அற்புதமான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி அனைத்து தர மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து விமர்சனம் செய்த திருமாவளவன் அரசியலில் இருந்து காணாமல் போவார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. அதிமுக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி என்றும் ஒரு சாதியை வைத்து அரசியல் செய்வது இயலாத காரியம் என்றும் பேட்டி. எங்க எம்ஜிஆர் பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியணும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக நினைக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவரெல்லாம் இவர் விமர்சனம் செய்தா அரசியலில் காணாமல் போயிடுவார். தமிழகத்தில் சொந்த நிலத்தில் மண் எடுத்தால் விவசாயிகளுக்கு அபராதம் விதிக்கும் ஸ்டாலின் அரசு கேரளாவிற்கு லோடு கணக்கில் கல் மண் கடத்துகிறார்கள். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமையின் நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி திமுக அரசு மீது கடும் தாக்கு. அங்க இருக்கிற மண்ணு மலையெல்லாம் உடைச்சு எடுக்கிற உனக்கு ஒரே சட்டம் தான், ஏழைகள் வீடு கட்டுறதுக்கு மண் எடுத்தா நீ பணம் கொடுக்கணும். ஒரு லாரி வச்சு கஷ்டப்பட்டு ஓட்டுறவன் போய் மண்ணங்காது அவன் சொந்த இடத்துல எடுத்தாலும் நீ போய் நின்றுக்கிற, நீ போய் வட்டி கிடக்கிற மாதிரி நின்று பணம் கேட்கிற. ஆகவே எந்த வேலையும் யாரும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, கேரளாவுக்கு தொடர்ந்து இன்னைக்கு திமுக காரன் மெயினா இன்னைக்கு மதுக்கரையில் பாத்தீங்கன்னா தாண்டி கல்லு மண்ணு கேரளாவுக்கு பூரா கடத்துறீங்க. போலீஸ் தடுக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. சொந்த இடத்துல மண் எடுத்தா போலீஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க, அதிகாரி வந்து பிடிச்சிக்குவாங்க. ஆனா கேரளாக்கு ஆயிரக்கணக்கான லோடு டெய்லி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வக்கில்லாத அரசாங்கம் திமுக. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்தனர். திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் அமமுகவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அதிமுகவை நோக்கி நகரும் தமிழகம். கடலூரில் நியாய விலை கடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த கடலூர் திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். இப்போதுதான் நீங்கள் கோரிக்கை வைப்பீர்களா என ஆவேசமாக திமுக எம்எல்ஏ ஐயப்பன் பேசியதால் சலசலப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருநெல்வேலி சமூக நலத்துறை திட்ட இயக்குநர் பாலியல் தொல்லை அளித்ததாக களக்காடு மகளிர் திட்ட மைய பெண் மேலாளர் புகார். ஸ்டாலின் ஆட்சியில் வேலியே பயிரை மேய்ந்தார் போல அரசு அதிகாரிகளே பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இளம் தலைமுறையை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 கிலோ கஞ்சா சிக்கியது. பொம்மை முதல்வர் ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழலில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 35 கிலோ கஞ்சா சிக்கியது. போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் தன் பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்ள துடிக்கும் விளம்பர மாடல் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். ஈரோட்டில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ 800 கிராம் கஞ்சா பறிமுதல். போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதையே விடியா ஸ்டாலின் அரசு விரும்புவதாக மக்கள் கடும் சாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடமங்கலம் ஊராட்சியில் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை குறிவைத்து விற்பதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3170 போதை பாக்கெட்டுகள் பிடிபட்ட அவலம். விளம்பரத்தில் மட்டுமே திளைக்கும் ஸ்டாலினின் செயலற்ற தன்மையால் வீட்டில் வைத்து போதைப் பொருட்கள் விற்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே செங்கல் சூளையில் இளைஞர் கொலையான நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யாமல் அவரது உடலை எடுக்க விடமாட்டோம் என கூறி போலீசாருடன் உறவினர்கள் வாக்குவாதம். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையின் செயலற்ற தன்மையால் அச்சமின்றி கொலைகள் நிகழும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்த ஆத்தூர் அருகே காணாமல் போன கூலி தொழிலாளி 33 நாட்களுக்கு பின்னர் தலை சிதைந்த நிலையில் எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட அவலம். நகை காணாமல் போனதாக கொடுத்த வாய்வழி புகாருக்காக அஜித்குமாரை வீடு புகுந்து எடுத்துச் சென்று அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் அரசன் ஏவல் துறை காணாமல் போனவரை கண்டுபிடிக்க முடியாமல் சடலமாக மீட்கும் நிலை. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அருகே தண்டவாளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கொலை வழக்கில் கூலிப்படையை ஏவி கொலை செய்த பெண் 2 சிறுவர்கள் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணியில் அலட்சியம் காட்டி வருவதால் கூலிப்படையினர் சர்வசாதாரணமாக கொலை சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆன்லைன் விளையாட்டில் 50,000 பணத்தை இழந்த விரக்தியில் இளைஞர் தற்கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஆன்லைன் விளையாட்டிற்கு தடை விதிக்க நடவடிக்கை எடுக்காமல் தட்டி கழிப்பதாக குற்றச்சாட்டு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதி தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி முன்பு 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள். வாழ்வாதார பிரச்சனைகளையும் நாற்றமெடுக்கும் சென்னையையும் கண்டுகொள்ளாமல் ஆணவத்தோடு பேசும் திமுகவுடன் இறுதி வரை போராட தயாராக உள்ளதாக போராட்ட தரப்பினர் உறுதி. அரசாங்கத்தாலையும் சண்டை போட முடியும், எங்களாலையும் சண்டை போட முடியும். ஆனால் சண்டை போடாமல் தீர்வு காண முடியுமான்னு ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறோம். சண்டையை நாங்கள் நீடிக்கிறதுக்கும் தயங்குற ஆளுங்க இல்லை, அவங்களாலையும் போட முடியும். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுடன் நடைபெற்ற 7வது கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இழுத்தடித்து வரும் ஸ்டாலின் அரசால் சென்னையில் பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அவதி. துப்பாக்கியை காட்டி மிரட்டினாலும் அடிப்படை வாழ்வாதார உரிமைகளை இழக்க மாட்டோம் என சென்னை மாநகராட்சி முன்பு 10ஆம் நாளாக போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டம். பணி நிரந்தரம் என கொடுத்த வாக்குறுதியை மறைத்து இரவு பகல் பாராது போராடி வரும் தூய்மை பணியாளர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி விரட்ட பார்க்கும் உச்சக்கட்ட கொடுங்கோல் ஆட்சிக்கு மக்கள் கடும் கண்டனம். நீங்கள் என்ன வேணால் பண்ணி பாருங்கள், ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க, கவுன்சிலர் வச்சு மிரட்டுங்க, முடிஞ்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்கள், போலீஸ் வச்சு லட்சிச்சார்ஜ் பண்ணுங்கள், துப்பாக்கி கூட எடுத்துகிட்டு வாங்க. நீ எது பண்ணாலும் சென்னையில் எங்கள் போராட்டம் தொடரும். நாங்கள் எங்கே இருந்தாலும் தொடரும். நாங்கள் எங்கள் போராட்டத்தை ஒருபோதும் திரும்ப பெற மாட்டோம். பேச்சுவார்த்தை உங்களுக்கு தோல்வி. எங்கள் போராட்டம் தொடர்ந்து வெற்றியை நோக்கியே பயணப்படும். ஊதியம் குறைக்கப்பட்டதை கண்டித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிக்கு செல்லாமல் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஒப்பந்த பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் ஒப்பந்த நிறுவனத்தின் அலட்சியத்தால் மருத்துவ பணிகள் பாதித்து நோயாளிகள் கடும் அவதி. போன மாசத்துக்கு முந்தின மாசம் எங்களுக்கு 13 சில்லறை ஏற்றிருக்காங்க. இப்போ இந்த மாசம் அதுலேயே 1000 ரூபாய் குறைச்சிட்டு என்னன்னு கேட்டால் பிஎஃப் பிடிச்சிருக்கோன்னு சொல்றாங்க. சம்பளத்துக்கான கரெக்டான எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. என்ன இவ்வளோ சம்பளம் கேட்டால் உங்களுக்கு இவ்வளோதான் சம்பளம், நீங்க வேலை பாருங்க, பிடிச்சா வேலை பாருங்க, பிடிக்காட்டி போங்கன்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கை அவங்க ஏற்றுக்கவும் மாட்டேன்றாங்க. எங்களுக்கு இது கோரிக்கையா இல்லை, நாங்கள் இது ஒரு மனுவாகவே நாங்கள் வைக்கிறோம். அவங்க எங்களை கைப்படையே எழுதி கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு, உங்களுக்கு இஎஸ்சி இருக்கு, உங்களுக்கு போனஸ் இருக்குன்னு எல்லாம் எழுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த கூட்டத்தை கலைப்போம். இல்லாட்டி இந்த கூட்டத்தை நாங்கள் கலைக்க மாட்டோம். 10 நாளாக இந்த போராட்டம் தொடரும். ஸ்டாலின் அரசின் உள்ளாட்சித்துறைக்கும் அறநிலையத்துறைக்கும் இடையே நடக்கும் முட்டல் மோதலால் பரிதவிக்கும் சென்னை மக்கள். 10 நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை புறக்கணிக்கும் நிலையில் துறைகளுக்கிடையே கமிஷன் தகராறால் நாற்றமெடுக்கும் சென்னை மாநகராட்சி. சென்னை முதல் தேனி வரை தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களின் வேலை நிறுத்தத்தால் நாறும் தமிழ்நாடு. அடிப்படை சுகாதார தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கூட முறையாக நிறைவேற்ற திராணியில்லாத அரசு இரட்டை இலக்க வளர்ச்சி என பெருமை பேசுவது அறிவிலியின் வெளிப்பாடு என மக்கள் விமர்சனம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் யங் இந்தியன்ஸ் மற்றும் கிரடாய் சென்னை ஆகிய அமைப்புகள் சார்பில் வாக் அலாங் 3.0 எனும் பெயரில் விழிப்புணர்வு நடைபயணம். மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற நடைப்பயணத்தில் திரளானோர் பங்கேற்பு.
மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள வைரவனத்தம் அரசு கொள்முதல் நிலையத்தில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக 200 ஏக்கரில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதம். விவசாயிகள் உழைப்பை துச்சமென நினைத்து நெல்மணிகளை பாதுகாக்காத போலி விவசாயி ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் வேளாண்மை துறை உடனடியாக சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள 25,000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விவசாயத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு தங்களை ஸ்டாலின் அரசு கொண்டு சென்றுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மழை நீருடன் கழிவுநீர் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் துர்நாற்றம் வீசுவதாக கூறி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம். மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால்வாய்களை கூட முறையாக தூர்வாராமல் மக்களை இன்னலுக்கு ஆளாக்கிவிட்டு வெற்று பெருமை பேசும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். சிவகங்கை அருகே சாத்தரசன்கோட்டை போலீஸ் செக் போஸ்டில் தூங்கிக் கொண்டிருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கருப்பையா உயிரிழப்பு. எஸ்எஸ்ஐ பணிச்சுமையால் இறந்தாரா அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்டதா என விசாரணை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாட்டை களைவதாக ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தீர்மானம். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற மேற்கு மண்டல ஆயத்த மாநாட்டில் தீர்மானம். மாநிலம் முழுவதும் 4,000க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற செட் தேர்வு முடிவுகள் இதுவரை வெளியாகாததால் தேர்வு எழுதி ஆயிரக்கணக்கானவர்கள் விரக்தி. தந்தை பெயருக்கும் தன் பெயருக்கும் குடும்ப வழக்குகளுக்கும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சென்று இரவோடு இரவாக தீர்ப்பு வாங்கும் ஸ்டாலின் ஆயிரக்கணக்கானவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் வழக்குகளை மாத கணக்கில் இழுத்தடிப்பது ஏன் என தேர்வர்கள் கேள்வி. திருத்தணி முருகன் கோவிலில் 2வது முறையாக சாமி தரிசனம் செய்ய முயற்சித்த போது தடுத்த கோவில் ஊழியர்கள் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய பக்தர்கள். தன் துறையை மறந்து கொடுத்த வாக்குறுதியை மறந்து ஆணவத்தில் பேசி வரும் அறநிலையத்துறை அமைச்சர் முதலில் தன் துறை ஊழியர்கள் மீதும் பக்தர்களின் நலன் மீதும் அக்கறை கொண்டு செயல்பட மக்கள் வலியுறுத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் நிலவும் நிர்வாக குளறுபடிகளால் ஆவின் நிறுவனத்தில் பணிக்கு தேர்வான 120 பேர் 7 மாதங்களாக நியமன ஆணைக்காக காத்திருக்கும் அவர். கமிஷனுக்காக தனியார் நிறுவனங்களுக்கு பணியாளர்களை அடமானம் வைக்க துடிக்கும் அரசு தேர்வானவர்களுக்கு பணியை வழங்காமல் வயிற்றில் அடிப்பதாக பணி ஆணைக்காக காத்திருப்போர் வேதனை. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பேருந்து நிறுத்தங்களில் நிற்காமல் சென்றது தொடர்பாக ஸ்டாலின் அரசின் பேருந்தை வழிமறித்து ஆட்டோ ஓட்டுநர் கேள்வி எழுப்பிய நிலையில் அலட்சியத்துடன் பதிலளித்த ஓட்டுநர். விடியல் பேருந்து என கூவி வரும் ஸ்டாலின் அரசின் அறிவிப்பு வெறும் விளம்பரம் மட்டுமே என பொதுமக்கள் கண்டனம். வண்டி காலியாக்குதா இல்லையா? வண்டி காலியாக தான் இருக்குது. கவர்மெண்ட் சம்பளம் தானே வாங்குற. சம்பளம் ஏன் நிற்காது வர இடம் இல்லாத இல்லையா? எங்க அப்ப நீ டோர் போடிட்டு போக வேண்டியதானே? ஏன் போடல? சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் அதிகாலை முதலே மீன் வாங்க அலைமோதிய மீன் பிரியர்கள். வஞ்சிரம், பாறை, கொடுவா, நெத்திலி, சங்கரா ஆகிய மீன் வகைகள் வரத்து குறைவின் காரணமாக விலை உயர்ந்துள்ளதால் மீன் பிரியர்கள் ஏமாற்றம். சென்னையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை கட்டுப்படுத்த கோரிய வழக்கில் ஆகஸ்ட் 12இல் தலைமை கால்நடை அதிகாரி நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்த திட்டத்தை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் கோரியிருந்ததால் அவகாசம் வழங்கி வழக்கு ஒத்திவைப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் உறவினர்கள் சாலை மறியல். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தல். கோவை அருகே தனியார் காப்பக வார்டன் சிறுவனை துன்புறுத்திய வீடியோ 8 மாதத்திற்கு பிறகு வெளியான நிலையில்
தாமதமாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை குற்றவாளியை பிடிக்க முடியாமல் திணறும். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தனியார் நடத்தும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களை பராமரிக்கும் காப்பகத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறி. தமிழ்நாட்டின் மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழிச்சாலை திட்டத்திற்கு 2157 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒப்புதல். திட்டம் நிறைவேற்றப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் குறைவு மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பொருளாதார மற்றும் சரக்கு போக்குவரத்து துறை தடையற்ற இணைப்பை கிடைக்கும் என தகவல். ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்பணசுவாமி கோவில் கதவுகள் திறப்பு. 18 படிகளிலும் சூடம் ஏற்றி நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் ஆடி கருடன் உற்சவத்தை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி கஜேந்திர மோட்ச உற்சவம். பட்டாடை உடுத்தி பலவித மலர்களால் தொடுத்த மாலைகள் அணிந்து அருள் பாலித்த பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருப்பதி திருமலையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஏழுமலையான் கருட வாகன சேவையின் சோதனை ஓட்டம். பௌர்ணமி தினத்தை ஒட்டி கோலாகலமாக நடைபெற்ற கருட வாகன புறப்பாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் பகுதியில் உள்ள மகான் சர்தார் ராவுத்தர் சாஹிப் தர்காவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற 364வது மத நல்லிணக்க கந்தூரி திருவிழா. இந்து பெண்கள் தீப்பந்தம் ஏந்தி முன் செல்ல, நாட்டிய குதிரைகள் மேளதாள வாத்தியங்களுக்கு ஏற்ப நடனமாட, வண்ண மின்சார விளக்கு அலங்காரங்களில் நடைபெற்ற திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தலைநகர் டெல்லியில் கனமழையால் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்த சோகம். இடிபாடுகளில் சிக்கிய பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. பண்டிகை கால சிறப்பு சலுகையாக ரயில் டிக்கெட் கட்டணத்தில் 20% தள்ளுபடி அளிப்பதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. பயணிகளுக்கான கட்டண சுமையை குறைக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் வரும் 14ஆம் தேதி முதல் முன்பதிவு தொடக்கம். பீகாரில் உள்ள ராஜ்கரில் நடைபெற்ற ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் 7s போட்டியில் அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்திய மகளிர் அணி. ஐக்கிய அரபு எமிரேட் அணியை 31-7 என்ற கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது. சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றுப் போட்டியில் ரஷ்ய வீராங்கனை வெரோனிகா 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். மற்றொரு முதல் சுற்றுப் போட்டியில் அமெரிக்காவின் கேத்தரின் மெக்னல்லி ஆஸ்திரேலிய வீராங்கனையை வீழ்த்தி அபார். மகளிர் T20 போட்டியில் ஆஸ்திரேலிய ஏ அணியிடம் இந்திய அணி தோல்வி. 188 ரன் இலக்குடன் ஆடிய இந்திய அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து 15.1 ஓவரில் 73 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வரும் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2025 போட்டி. இந்திய வீரர்கள் அர்ஜுன், பிரணேஷ் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.
2026 IPL-க்காக அணியில் அதிரடி மாற்றங்கள் செய்ய உள்ள CSK நிர்வாகம். தோனி அணியில் இடம்பெறுவார் எனவும் கடந்த முறை அதிக தொகை ஏலம் எடுக்கப்பட்டு சரிவர செயல்படாத வீரர்களை கழற்றிவிட CSK திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்று போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி வீரர் நிஷேஷ் பசவரெட்டி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். ஆஸ்திரேலியா வீரருடன் மோதிய நிஷேஷ் 7-5 என்ற புள்ளி கணக்கில் வென்று அசத்தல். கன்னட அனிமேஷன் திரைப்படமான மகா அவதார் நரசிம்மா உலகளவில் 150 கோடி ரூபாயை வசூலித்து சாதனை. மகாவிஷ்ணுவை மையமாக கொண்டு உருவான இந்த புராண படம் உலகத்தரமான அனிமேஷன் காட்சிகளால் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ள ரஜினியின் கூலி பட டிக்கெட் விலையை 500 ரூபாயாக நிர்ணயிக்க தியேட்டர் உரிமையாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக புகார். படத்திற்காக போட்ட முதலீட்டை உடனடியாக எடுக்க வேண்டும் என அழுத்தம் எங்கிருந்து வருகிறது? அரசு விதிகளை மீறுவது குறித்து விசாரணை தேவை என்கிறார்கள் ரசிகர்கள். துல்கர் சல்மான் நடித்துள்ள காந்தா படத்தில் இருந்து பனிமலரே என்ற பாடலின் வீடியோ வெளியீடு. வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் பாடலின் வீடியோவை வெளியிட்ட படக்குழு. சிங்கங்கள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக சிங்கங்கள் தினம் கொண்டாட்டம். வன பாதுகாப்பு நடவடிக்கையால் இந்தியாவில் சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் சுமார் 80 பேரை கொண்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தகவல். கத்தார் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் கிளர்ச்சி படையினர் அட்டூழியம். இந்திய விமானங்களுக்கு வான்வழியை மூடியதால் பாகிஸ்தானுக்கு சுமார் 410 கோடி ரூபாய் வரை இழப்பு என தகவல். தினந்தோறும் 100 முதல் 150 இந்திய விமானங்கள் தடைப்படுவதால் 20% வரை குறைந்த பாகிஸ்தானின் விமான போக்குவரத்து. ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் சாலையோர பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் 10 பெண்கள் உட்பட 25 பேர் உயிரிழப்பு. உறவினரின் இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது நிகழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த மேலும் 20 பேருக்கு சிகிச்சை. லெபனான் நாட்டில் ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. ஆயுத கிடங்கில் வெடிப்பொருட்களை இராணுவ வீரர்கள் சோதனை செய்தபோது வெடித்து சிதறிய பயங்கரம். 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க நாசா விண்வெளி மையம் திட்டம். பூமியின் வளிமண்டலம் வழியே அணுக்கதிர் பொருட்களை ஏவுவது பாதுகாப்பு அபாயத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 6 மாத கால ஆராய்ச்சி பணிகளை முடித்துவிட்டு 4 விண்வெளி வீரர்கள் பூமிக்கு பத்திரமாக திரும்பினர். தரையிறங்கிய வீரர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக நாசா உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த சாதனை விண்வெளி ஆய்வில் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது.